சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 10 நேற்று ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் இன்றைக்கி தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் எவ்வளோனா டவுன் பிக்சர்ஸ் இந்த ஒரு போஸ்டர் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த போஸ்டரை பார்க்கும்போது இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது முதல் நாளில் 27 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்க அந்த மணிக்கு சொல்கிறாங்க. இது ஒரு டீசென்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்கேவோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மணிக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட முந்தைய திரைப்படமான மதராசி திரைப்படம் முதல் நாள் 30 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு முந்தைய திரைப்படமான அமரன் 42 கோடி கலெக்ஷன் முதல் நாளே பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஒரு திரைப்படம் பொங்கல் ரிலீஸ் ஆகியிருந்தும் 27 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது அவரோட டவுன்ஃபாலை காட்டுது. இந்த மணிக்கு ஸ்டாட்ஸை வச்சு க்ளீனாக பேசுகிறாங்க. எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்து பேசுனீங்கன்னா தான் கரெக்ட் ஆகும். மதராசி திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகி அது 30 கோடி கலெக்ஷன் முதல் நாளில் பண்ணியிருந்தது. ஸோ அவ்வளோ பண்ணனால தான் அந்த ஒரு படமால் பண்ண முடிச்சு. அமரன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே எடுத்து கொண்டாடினாங்க. காரணம் என்ன, அது ஒரு மிலிட்ரி மேனோட ஒரு ஸ்டோரி பண்ணனால. ஆனால் இந்த ஒரு திரைப்படம் அப்படியா? இந்த ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஜனவரி 10 ரிலீஸ்னால் ஜனவரி 9 சென்சார் சர்டிஃபிகேட் மத்தியானம் தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. இவர் ஒரு க்ரோன் ஆக்டர் கூட கிடையாது, க்ரோயிங் ஆக்டர் தான். அப்படி இருக்கும்போது 27 கோடி கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்ன வரைக்கும் கேரளா நிறைய இடங்களில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. கம்மியான ரிலீஸ் தான் பார்த்தா இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஆயிருந்தது. அப்படி ரிலீஸ் ஆகியும் ஆயிருக்கு அப்படின்னா அது எஸ்கே ஃபேன்ஸோட பவர் தான் காட்டுது. இது எஸ்கேவோட க்ரோத்தை தாண்டா காட்டுது. நம்பர்ஸை வச்சு மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க. இன்னும் அந்த சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே சேருங்க. அப்போனா தான் முடியும். இந்த ஒரு திரைப்படத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் கண்டிப்பாக 50 கோடிக்கு மேலே முதல் நாள் கலெக்ஷன் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதை தான் இருக்குது. அவங்க ஒன்றும் உங்களை மாணிக்க வட கலெக்ஷன் சொல்லலையே. 148 கோடி அந்த மணிக்கு முதல் நாள் என்ன கலெக்ஷன் ஆயிருக்கு அதை தான் பார்த்தா நியாயமாக சொன்னாங்க. காலையிலேருந்து சோஷியல் மீடியா ட்ராக்கர்ஸ் எல்லாமே 24 30 கோடிக்குள்ளே இருக்கும் சொன்னாங்க. 27 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதுலையாவது உண்மையாக இருக்காங்கல்ல. அதுக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பராசக்தி டீமுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கலெக்ஷன் டஸ்ன்னு மேக்டர் அதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்கான், ஒரு போலீஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுக்குன்னு இப்போ சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் யாருக்கு இருக்குது? போலீஸ்காரங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் ஐடிக்கார வேலை பார்க்குறவனுக்கு தான் அதிகமான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே சம்பளமோ இல்லை கலெக்ஷனை வச்சோ கிடையாது. நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அதுதான் முக்கியம். இவங்க தமிழை பரப்புறதுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பொங்கல் முடியறதுக்குள்ளே ஒரு மாபெரும் கலெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் 500 கோடி கலெக்ஷன் ஆகும்னு. இதெல்லாம் 100 கோடியில் வருதான் பார்ப்போம் அந்த மணிக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுமையாக இருங்க. இது கண்டிப்பாக 300 கோடிக்கு மேலே தாண்டுற ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.